வெல்கம் டு கோல்டன் புகழ். இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு பூராமே உரம் போட போகிறோம். என்ன உரம் தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்னா, முட்டை ஓடு. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற முட்டைகளில் இருக்கிற ஓடுகளை நம்ம சேமித்து வச்சுக்கணும். ஒரு பாக்ஸில் சேமித்து வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்ல நைஸாக இது மாதிரி பவுடராட்டம் வந்துடும். இது மாதிரி பவுடராட்டம் வந்தோடனே இதை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணால் இதில் இருக்க கால்சியம், முட்டை ஓடில் இருக்க கால்சியம் சத்து, இது எல்லாமே செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ப்ரூன் பண்ண செடிகளுக்கெல்லாம் அதை வேறு சுற்றிலும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அது தழைவு எடுக்க சீக்கிரம் தழைவு எடுத்து அது உரம் ரொம்ப ஒர்க் பண்ணி இந்த செடிகளை சீக்கிரம் இங்கே எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் தழைவு எடுக்காமல் இருக்குது. இப்போ தான் இந்த ஒரு இடத்துல தழைவு எடுத்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, முட்டை ஓடு யூஸ் பண்ணும்போது செடிகளோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர். நம்ம செடிகளுக்கு போட்டு இது மாதிரி கிண்டி விட்டு தண்ணி ஊற்றும்போது அப்படியே அப்சர்வ் ஆயிரும். அந்த முட்டை ஓடு பூரா தோலெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகி நம்ம செடிகளுக்கு சிறந்த சத்தாக அமையும். அதே போல் இங்கே இன்னொரு செடியும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்குறோம். இந்த செடிகளுக்குமே அதை சுற்றிலும் இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது செடி சீக்கிரமாக தழைவு எடுத்து இதாயிரும். இது என்னமோ அதில் ஒட்டி இருக்குது, இது தேவையில்லை. இது சும்மா அதிலேருந்து வந்தது. இதை தேவையில்லாத எடுத்து போட்டுறணும். இந்த மாதிரி முட்டை ஓடு கொடுக்கும்போது செடிகள் நல்லா செழிப்பாக வரும். நல்லபடியாக சீக்கிரம் இந்த இதிலேருந்து தழைவு இது எல்லாமே செடியோட வளர்ச்சிக்கு சிறந்த ஊக்கியாக இந்த முட்டை ஓடு அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.